ஓம். வணக்கம். திருப்பாவையின் முதல் 11 பாடல்களில் பாடியதைப் போலவே இன்றைய 12வது பாடலிலும் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய தோழியை எழுப்புவதாகவே அமைந்துள்ளது. இருந்தாலும் ஆண்டாள் தன்னுடைய ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு விதமான தகவல்களையும் சேர்த்தே திருப்பாவை பாடல்களை அமைத்துள்ளார். திருப்பாவை 12வது பாசுரம். கனைத்திளங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்திள்ளம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்திள்ளத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். விளக்கம். இயற்கையின் வர்ணனையோடு இந்த பாடலை துவங்கி ராமகாவியத்தின் பெருமையை சொல்லி தோழியை எழுப்புவதைப் போல இந்த பாடலை ஆண்டாள் அமைத்துள்ளார். மாடுகளில் மந்தமான தன்மை கொண்டது எருமை மாடு. அந்த மாட்டிற்கு ஏற்படும் தாய்மை உணர்வையும் தாய்ப்பாலின் பெருமையையும் இந்த பாசுரத்தில் விளக்கியிருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். திருவெம்பாவை 11வது பாசுரத்தில் தங்களை ஆட்கொண்டு அருளும்படி சிவனிடம் வேண்டிய மாணிக்கவாசக பெருமான் அடுத்ததாக உள்ள 12வது பாசுரத்தில் சிவபெருமான் புரியும் ஐந்தொழில்கள் பற்றி கூறுகிறார். அதோடு பிறவி பிணி பற்றியும் குறிப்பிடுகிறார். பிறவி துன்பத்தை போக்க சிவபெருமான் திருத்தாண்டவமாடும் நடனத்தை கண்டு குளிர்ந்த நீராடி அவரது திருவடியை போற்றுமாறு தோழிகளை அழைக்கிறார் மாணிக்கவாசகர். கங்கை தரித்த கூத்தன் உலகை படைத்து காத்து அளிக்கும் பரம்பொருள் என்று இறைவனை போற்றி அவரது பொற்பாதம் சேர அழைக்கிறார். திருவெம்பாவை 12வது பாசுரம். ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். விளக்கம். பிறவி பிணியில் துன்பப்படுகிற நம்மை காப்பதற்காகவே திருத்தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கும் இறைவன் எல்லா உயிர்களையும் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல் என்பது உள்ளிட்ட 5 விதமான தொழில்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அத்தகைய இறைவனை நாம் அணிந்திருக்கக்கூடிய வளையல்கள் உள்ளிட்ட ஆபரணங்கள் அசைந்து ஓசை எழுப்பும் வகையில் வாயார பாடி புகழ வேண்டும். பூக்கள் பூத்து குலுங்கும் குளத்தில் குதித்து நீராடி சிவபெருமானின் பொற்பாதங்களை பணிந்து தொழுவதற்காக எல்லோரும் வாருங்கள், அவருடைய திருநாமத்தை சொல்லி நீராடச் செல்லலாம் என்று அழைக்கிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.